ஆவினேஷ் என்ன பண்ற? டிவி பார்க்குறேன். டிவி பார்க்குறியா? இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம் சொல்லு பார்க்கலாம். நம்ம ஒரு இது சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். சாண்ட்விச் சாப்பிட போறியா? சாண்ட்விச் யார் பண்ணா? நீ எங்கே பார்த்து சாண்ட்விச் கேட்ட? நான் இப்போ கடையில் போய் தான் சாப்பிடணும். சரி சாப்பிட்லாம். சாண்ட்விச் நீ எதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட? சாண்ட்விச் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? இப்போ அது சூச்சு டிவி கதை நீரம்ல வரும். அதில் யார் சாண்ட்விச் சமைச்சு கொடுத்தா? சூச்சுவோட அம்மா தான் செஞ்சு தர. யாருக்கு? சூச்சுவுக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு போகலாமா? ரெடி ஆகிட்டு வரலாமா? இங்கே பார்த்து சொல்லு, ரெடி ஆகலாமா? வாங்க நம்ம ரெடி ஆகலாம். அப்பா வந்தோடனே போகலான்னு. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாங்கள் இனி சாண்ட்விச் சாப்பிட கிளம்பிட்டோம். எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து வாங்க. இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் இனி சாண்ட்விச் கதை எங்கே இருக்கு இப்போ வாங்க பார்க்கலாம். வந்திருக்கோம் சொல்லு. பெட்ரோல் போட வந்திருக்கோம் மம்மி ஸ்கூட்டிக்கு. இப்போ நாங்கள் சாண்ட்விச் சாப்பிட்ற கடைக்கு வந்தாச்சு. அவன் சிப்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான். இவனுக்கு சாண்ட்விச்னால் என்னன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. ஆனால் அவனை அந்த பேர் மட்டும் இவனுக்கு அட்ராக்ட் பண்ணிடுச்சு. சாண்ட்விச்ன்ற பேர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்ட்டு. இது என்னது? நீ கேட்ட சாண்ட்விச் தான். என்னது? அவை இதுதான் நீ கேட்ட சாண்ட்விச். சுடுதா? சில்லுமா? அம்மா தண்ணி வேணும் கேட்டதா? இது மசாலா சாண்ட்விச்சா? ஆமாம். இப்படி அவன் நீதானமா சாண்ட்விச் வேணும்னு சொன்னேன். இப்படி எடுத்து இப்படி கறிக்கணும். சாண்ட்விச் வேணும்னு வீட்டில் ஒரு வாரமாக என்னை கரைச்சல் பண்ணிகிட்டே இருந்தான் அந்த ரைம்ஸை பார்த்துட்டு. அதை பார்க்குற நேரம்லாம் அம்மா நீயும் எனக்கு சூச்சு அம்மா மாதிரி சாண்ட்விச் பண்ணி கொடுன்னு கேட்டான். இங்கே இந்த தக்காளி பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இதுக்கு வீட்டிலையே ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி தாமான்னு கேட்டிருந்தா நான் அழகாக கட் பண்ணி கொடுத்துருப்பேன். இவ்வளோ செலவு தேவையே இல்லை. அடுத்து வடோதரா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது பேர் சேவ் செல். சரியா? இதில் இப்படி ஒரு பன் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் இது சால்னா மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு சட்னி ரெட் கலரில் எண்ணெயாக இருக்குது. அது ஒரு சட்னி. அப்புறம் இது 2 சட்னி, தக்காளி சட்னி, அது பூண்டு சட்னி. அதுக்கப்புறம் அந்த கிண்ணம் மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு க்ரீன் கலர் சட்னி இருக்கும். அப்புறம் இந்தமாதிரி சேவ் பன்னு கொஞ்சம் வெங்காயம்லாம் கொடுத்துருவாங்க. இந்தமாதிரி ஒரு குட்டி கிண்ணத்தில் அந்த ரசம் ஊற்றி அதில் சேவ்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி குட்டியாக தான் பிளேட் இருக்கும் இங்கே. இதில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இதில் அவங்க வெங்காயம்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா, அது கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் அந்த சட்னிலாம் டிஃப்ரெண்ட்டாக பூண்டு சட்னி, கார சட்னி எல்லாம் வச்சுருக்காங்க. வினிகர் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதில் எல்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளே சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த பண்ணை இதில் நல்லா பிச்சு போட்டுடணும். பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்னடா இது இப்படியெல்லாம் சாப்பிட்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் குஜராத்லாம் வந்தீங்கன்னா இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் உண்மையாகவே. இது ஃபஸ்ட்டு எனக்கு இது பிடிக்கல. இப்போ குஜராத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரெட்டுனா இதுதான் ஃபேவரெட் ஃபுட்டு. நம்ம தமிழ்நாட்டில் இட்லி சாம்பார் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே இது என்னோடய ஃபேவரெட். ஆவினேஷை பாருங்கள், என்னென்னமோ சொல்லி வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வெறும் பன்னை சாப்பிட்டுட்ருக்குது. அடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் பால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு மத்தியானம் 1:30 மணி வெயிலில் அலைஞ்சிட்டு வந்ததுனால ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், மேலே தான் இருக்குது. நீ எடுத்துகிட்டு வா. எங்க? மேலே ஃப்ரீசரில் தான் அம்மா வச்சேன். வாவ், எல்லாத்தையும் எடு. அது உனக்கு, டேடிக்குள்ளது, உன்னோடது, அம்மாவோடது எல்லாமே எடு. அது டேடிக்குள்ளது. அது டேடியோடது. டேடிகிட்ட போய் கொடுத்துரு.
என் பிள்ளை சாப்பிட்ற அழகை பாருங்கள், ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அழகை. பட்டர்ஸ்காட்ச். சாப்பிடுமா. வெண்ணிலா. எல்லா ஃப்ளேவரும் இதில் இருக்குமா? அது உன் இஷ்டத்துக்கு சொல்லிக்கோ, சாப்பிடு. உனக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்கும்? எனக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும். இது பட்டர்ஸ்காட்சா? இல்ல, இது பேரு வெண்ணிலா. வெண்ணிலாவா? இது சாக்லேட். சாக்லேட்டை நேரம் பிடிச்சு போடு. இந்தா பிடிச்சிக்கோ, இனிமேல் சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து நிறைய அந்த கடைக்கு போனோடனே நிறைய வீடியோ எடுக்கணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஃபுல்லாக கடையில் நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே வீடியோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற கூட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஓரமாக இடம் கிடச்சிது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அதனால் நான் அந்த சாப்பிட்ட சாப்பாடு மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். மற்றபடி வீடியோ எடுக்க முடியல. இன்னொன்று, இங்கே ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸ். நாம் மட்டும் தனியாக அவங்களுக்கு தெரியும். நம்மளும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க போன உடனே. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கலை, சாப்பிட்டதை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் தான். தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லி ரவனேஷ். தேங்க்யூ.